நல்ல கவனிங்க. நம்ம எப்போ ஜெபம் பண்ணினாலும் முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய நாமங்களை சொல்லி அவரை புகழுவது துதிப்பது. அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கணும். அவருடைய துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அதன் பிறகுதான் நம்முடைய ஜெப நேரம் இனிமையாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்போ இன்றைக்கு 1 மணி நேரம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா தினம் உங்கள் வீடுகளில் கூட நீங்கள் 1 மணி நேரம் கருத்தாய் ஜெபிக்கலாம். அதற்கு ஒரு 10 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்திற்கு 5 நிமிடம் ஜெபம் என்றால் 50 நிமிடம். முதல் 5 நிமிடம் ஆண்டவரை துதிப்பது, கடைசி 5 நிமிடம்